வாழ்வும் வழிபாடும் என்ற பிரிவில் இரட்டை தளிகள், தளின கோயில், அது இரட்டை தளிகள் அப்படின்னு என்னென்னா, ரெண்டு கோயில் பக்கத்தில் இருக்கும். ஒரே கோயிலில் ரெண்டு கோயில், ரெண்டுத்துக்கும் சமான அந்தஸ்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு வழிபாடு. இது பனங்காட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்குது. சில ஊர்களில் இந்த மாதிரி இரட்டை தலங்களாக திருமழிசையில் இருக்குது, சின்ன காவனத்தில் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி இரட்டை கோயில்கள் இருக்கும். திருக்கடையூரில் ஒரு பக்கமாக இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இரட்டை கோயில்கள்னா பிரவாதீசம் இரவாதீசம்னு இருக்கும். இல்லைன்னா அகஸ்தியர் புலஸ்தியர் பூஜை பண்ணுறதுன்னு இருக்கும். பக்கத்தில் இருக்கும். இது அகஸ்தியர் பூஜை பண்ணுறது, இது புலஸ்தியர் பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இது பிரவாதீசம் இரவாதீசம் அப்படின்னு இருக்கும். பிறவாமல் செய்வது இரவாமல் செய்வது அப்படின்னு அர்த்தம். காஞ்சிபுரத்தில் இருக்குது அந்த மாதிரி கோயில். அது மாதிரி திருக்கடையூரில் பார்க்கும்போது பாபஹரேஸ்வரர் புண்ணியவர்த்தனர்னு இருக்கும். பாவத்தை போக்குறவர், புண்ணியத்தை வளர்க்குறவர் அப்படின்னு. அகஸ்தியர் புலஸ்தியர் இவா ரெண்டு பேரும் பூஜை பண்ண. இந்த மாதிரி இரட்டை தளிகள் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கெல்லாம் பேர். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தலங்களில் போய் அந்த இரட்டையாக இருக்கக்கூடிய அந்த சாமியை நாம் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பலன்னா, ஒரு மனிதர்கள் ரெட்டையாகவே இருப்பா. சில பேர் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா. செயலே அவள் செய்ய மாட்டாள். அப்படியே தள்ளின்னு போயிட்டு இருப்பா எல்லா விஷயத்தையும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முடிவெடுத்து ஒரு செயலிலை உறுதியாக செயல்படக்கூடிய, மன உறுதியை தரக்கூடிய அந்த ஆற்றல் இந்த இரட்டை தளிகளில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருள் வாயிலாக நமக்கு கிடைக்கும். ஒரு கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த கோயில் தரிசனம் பண்ணுறதுனால ஒரு சிறப்பு இருக்குது. அதில் இந்த இரட்டை தளிகளில் நாம் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு தெளிவான முடிவை நமக்கு தருவதற்கு உதவியாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியில் என்னென்னா, காமியம் மோட்சம்னு சொல்கிறா. காமியம்னா உலகியல் இன்பம், மோட்சம்னா அதாவது இறைவனோடு இரண்டரை கலத்தல். அப்படி காமியம் மோட்சம் இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா இந்த இரட்டை தளிகளில் வழிபாடு பண்ணணும். விரும்பின பலனை அடையிறதும் ஒரு சாமி கொடுக்கும். அதிலே அந்த இரட்டையில் ஒரு சாமி இறைவனோடு இரண்டரை கலக்கிற முக்தியும் தரும். காமிய மோட்ச பலப்பிரதம் அப்படின்னு சொல்கிறது ஆகமம். அப்படி இருக்கக்கூடிய இந்த தலங்களை நாம் தரிசனம் பண்ணினா விரும்பிய பலனையும் அடையலாம், மோட்சத்தையும் அடையலாம். இதில் சந்தியா காலங்களில் இரட்டை பொழுதில் போய் இந்த சாமியை தரிசனம் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு சிறப்பு சொல்கிறா. இரட்டை பொழுதுனா சந்தியா காலம், காலம்புறையும் இல்லாமல் சாயந்தரமும் இல்லாமல் சூரிய காலையும் மாலையும் சந்திக்கிற இடம். அப்படி சந்திக்கிற சந்தியா வேலைகளில் இதை தரிசனம் பண்ணினா ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கிறது. அதுபோல் நாம் இந்த இரட்டை தளிகளை வணங்கி இறையருள் பெற்று மன ஒருமைப்பாட்டை பெற்று இறையருள் பெறுவோமாக.